அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 4, 2026 ப்ரீ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம காலையில் என்ன சொல்லியிருந்தோம், ஓப்பன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்கிறப்ப ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு கீழே கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போனா அந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் பார்க்கணும். அப்போ இன்றைக்கி ஓப்பனும் ஹையும் நம்மளுக்கு ஒன்று தான். அப்போ ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஆவரேஜாக ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இப்போ லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா 120 150 அந்த ரேஞ்சில் தான் இருந்தாங்க. பட் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டையில் 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்குறாங்க. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஓப்பன் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து நம்ம மார்க் பண்ண சொல்லியிருந்தோம். இதை பிரேக் பண்ணுறப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண சொல்லியிருந்தோம். இந்த இடத்துக்குலாம் வரப்போ உங்களுடைய இதை வந்து இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் லோவை பிரேக் பண்ணுறப்ப நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண சொல்லியிருந்தோம். இல்லை அப்படின்னா இந்த 24,600 காலன் புட்டு ஹை அண்ட் லோ வந்து நீங்கள் மீட்டிங் பண்ண பிற்பாடு என்ன பண்ணுறாங்க, யாரோட ஹைக்கு மேலே யார் நிற்கிறாங்களோ அவங்க வந்து ஸ்ட்ராங். இப்போ புட்டோட ஹை வந்து அதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு திருப்பி நம்மளுக்கு எஸ்டர்டே லோவும் பிரேக் பண்ணிட்டு திருப்பி கீழே வந்துட்டு இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறமேல நம்மளுக்கு மேலே போயிருக்காங்க. இந்த ஏரியா இந்த நம்மளுக்கு S1 இந்த ஏரியாவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒன் டே கேண்டில் நம்ம சொல்லியிருந்தோம். ஒன் டே கேண்டில் அனலைஸ் பண்ணுறப்ப இந்த 24 428ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சேம் எல்லா சினாரியோவும் இன்னைக்கு கரெக்டாக நடந்திருக்கு. மார்க்கெட்டு 24,600 பிரேக் பண்ணோட்டி நம்மளுடைய எஸ்டர்டேலோ அண்ட் S1 அந்த சப்போர்ட் வந்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணோட்டி உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு இம்பேக்ட் இதில் கிடைச்சிருக்கும். செகண்ட் ஹாஃபில் எப்பயுமே ஜீரோ டி ஹீரோவில் வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் மூவ்மெண்ட்டை பாருங்கள். கம்மிங் டேஸில் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு பொருளாக 18 ரூபாயில் இருந்து நம்மளுக்கு 114 ரூபா 117 ரூபா பக்கம் போயிருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த இடம்லாம் நம்மளுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணால் ரிஸ்க் கம்மியாக இருக்கும், ரிவார்டு வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் டே கேண்டில் பார்ப்போம். இப்போ ஒன் டே கேண்டில் தான் நம்ம காலையில் பார்த்துருந்தோம். ஒன் டே கேண்டில் இதுக்கு இங்கேருந்து சப்போர்ட் 24,600லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்களா, இல்லை இந்த 600 பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து 24,428லேருந்து இங்கேருந்து மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு பவுன்ஸ் பேக் ஆகிறப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஜீரோ டு ஹீரோ இருக்கிறப்ப ப்ரீமியம் எல்லாம் டிகே ஆகும். அந்த டிகே ஆகனொட்டி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு லோ ப்ரைஸ்லேருந்து ப்ரீமியம் வந்து ஹையர் லெவலுக்கு போகிறப்ப நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைச்சிருக்கும். இதெல்லாம் வாட்ச் பண்ணியிருந்தோம், நம்ம வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,600 காலன் புட்டை நம்ம வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம். அதோட ஹை லோ வந்து மார்க் பண்ணுங்க. மீட்டிங் பிற்பாடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். இப்போ காலையில் காலோட ஹை அண்ட் லோ பார்த்தீங்க அப்படின்னா 42 ரூபா லோ போட்டிருந்தாங்க, 80 ரூபா ஹை போட்டிருந்தாங்க. அதே மாதிரி புட்டு 25 ரூபா லோ போட்டிருந்தாங்க. இந்த இவங்களுடைய லோ யாரு காலோட லோ வந்து 40 ரூபாய்க்கு 42 ரூபாய்க்கு மேலே சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சாங்க. சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சு இங்கேருந்து இதில் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஏன் இவ்வளோ தூரத்தில் போய் ஏன் ரிஜெக்ஷன் ஆகுறாங்க, திருப்பி எங்கே சப்போர்ட் எடுப்பாங்க, இங்கேருந்து ராலிக்கு எந்த எந்த மாதிரி ராலி கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் நம்ம சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்க எஸ்டர்டே லோக்கு மேலே யாரு சாரி இன்னையோட லோ 24,600 காலோட லோ இன்னையோட லோக்கு மேலே இவங்க சஸ்டெயின் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே இவங்களுடைய இன்னோட ஹை 80 ரூபா இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனொட்டி நல்ல ஒரு இம்பேக்ட். 80 ரூபாவில் நம்ம ஒரு 80 ரூபாவில் நம்ம எடுத்திருந்தா கூட இங்கிருந்து 80 பாயிண்ட் போயிருக்கிறாங்க. ஓகேங்களா? 80 பாயிண்ட்ல நம்மளுக்கு ஒரு 30 டு 20 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருந்தா கூட நம்ம வீடியோ பார்த்து எடுத்திருந்தா கூட நம்ம வீடியோ பார்த்துருந்தா எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருந்திருக்கும். இதெல்லாம் நம்ம கேட்ச் பண்ணோம் இந்த மூமெண்டெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் இப்போ நம்மளுக்கு சாரி ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு
மார்க்கெட் வந்து நம்மளுக்கு எத்தனை மணிக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க? 3:15க்குலாம் நம்மளுக்கு மார்க்கெட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம ஃபியூச்சரை போய் பார்க்குறோம். இப்போ ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கா இல்லையான்ட்டு 3 மணிக்கே ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணுறது வந்து நல்ல ஒரு அட்வைசபிள். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் ரிவார்டு அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு நல்ல ஒரு ரிஸ்க் எடுத்திருந்தோம். பட் ரிவார்டு நல்லாவே கிடைச்சிருந்தது. இங்கே பாருங்கள் 3:15க்கு நம்மளுக்கு இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 24,550 நம்மளுக்கு ட்ரேட் ஆகுது. அப்போ 24,550 மார்க்கெட் ட்ரேட் ஆகுறப்ப 24,500க்கு 50 ரூபா ஒரிஜினல் விலை. இன்னைக்கு இன்டென்சிக் வேல்யூ வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் விலை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம். நேற்று மாரி இந்த கேண்டில் மூவ்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு இப்போ ப்ரீமியத்தை வந்து எந்த ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ப்ரீமியத்தை ஏற்றல. ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீமியம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்தந்த ஸ்ட்ரைக்குக்கு உண்மை விலை இன்னைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம காலையில் வீடியோலையும் சொல்லியிருந்தோம். சேம் இப்போ பாருங்கள் இண்டெக்ஸ் ஃபியூச்சரையும் பார்த்து நம்ம ஒரு 3:15க்கு ஒரு ட்ரேட் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு வந்து நல்லாவே கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க நம்ம 1:30 to 2 மணிக்கு நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம். ப்ரீமியம் வந்து டிகே நோட்டி அந்த எந்த இடத்துல நம்மளுக்கு சப்போர்ட் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 425 24,425ல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறப்ப இது இந்த 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 ஸ்ட்ரைக்குக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? அந்த வேல்யூவில் கச்சிதமாக வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ரூ. 164 ரூ. 36 லோ, ரூ. 164 ஹை. எந்த கால்னா 24,450 கால், 24,500 கால் வந்து ரூ. 17 லோ, ரூ. 114 ஹை. எத்தனை மடங்கு போயிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இங்க பாருங்க 24,550 கால் ரூ. 8 லோ, நம்மளுக்கு ரூ. 64 க்ளோசிங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 24,600 கால் ரூ. 3 லோ, நம்மளுக்கு ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 27 ரூபா வச்சு போயிட்டு ரூ. 14 நம்மளுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது பெரிய எஃபெக்டாக இதில் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து இனிமேல் 0 to ஹீரோ வராங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் ஃபியூச்சரை பாருங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அதே மாதிரி இந்த இதையும் நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். இந்த ஐவி வந்து பாருங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். காலையில் கால் சைடு 5 இருந்தது, புட் சைடு வந்து ஒரு 40 இருந்தது. அப்படின்னா யார் சைடு இம்பேக்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு இது ரெகுலராக நீங்கள் இதை ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, இதெல்லாம் நோட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்மள ஒரு நல்ல ஒரு ஹிண்ட். மார்க்கெட் பிஃபோர் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு இம்பேக்ட் காலையிலேயே புட் சைடு இருந்தது. ஓகேங்களா? இதெல்லாம் செக் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.